ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நின்று தேவனை ஆராதித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? தேவனோடு கூட இணைந்து நின்றீர்களா? கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இதை காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள், நண்பர்களுக்கு அன்பின் வார்த்தை நிகழ்வுகளை காணும்படியாக செய்யுங்கள். தேசமெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தரால் நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையான இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். விடுதலை உண்டு. இன்றைக்கு ஒரு டெலிவரன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். யார் கொடுக்க போகிறார்? 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வருவார் என்று சொன்னார். ஐயா, என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒன்றும் முடியலைன்னு சொல்லி நிற்கீங்களா? பவுல் அப்போஸ்தலன் வேதம் சொல்கிறது, திருத்துதர் பணிகளிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையான 16ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலைக்குள்ளாய் பூட்டப்பட்டிருந்தான். ஆனால் சிங்காசனத்திலிருந்து தேவனை மாத்திரம் துதித்து கொண்டிருந்தான். விடுதலை வரணும்னா ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிங்க. ஆம், என் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு முன்னதாய் பிள்ளி சூனியமோ மாந்திரிகமோ செத்த ஆவியின் கிரிகளோ எதுவும் கிரியை செய்ய முடியாது. எண்ணிக்கையின் புத்தகம் 23:23 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையானவர்களை, யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 54:17 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உன்னை குற்றப்படுத்தினாவை நீயே குற்றப்படுத்துவா. இது தேவ பிள்ளைகளுடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஆவியானுடைய இணைந்து ஆவியின் வல்லமையில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் கடந்து வருகிற போராட்டங்கள், நீங்கள் கடந்து வருகிற பாதைகளில் ஒருவேளை போராட்டம் இருக்கலாம். எல்லா போராட்டங்களிலும் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். பாவ கட்டிலிருந்து, மரண கட்டிலிருந்து, வியாதியின் கட்டிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து, பிள்ளி சூனிய கட்டிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பா. நீங்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை துதித்து பாருங்கள். இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தரிசித்து பாருங்கள். ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஆராதித்து பாருங்கள். கரங்களை உயர்த்தி துதித்து பாருங்கள். தேவ ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரும். பவுலும் சீலாவும் துதித்தார்கள். ஒரு பெரிய விடுதலை வந்தது. கட்டுக்கள் கையில் கட்டி வச்சது கட்டுகளாக உடஞ்சி போச்சு. சங்கிலிகள் கலண்டு விழுந்தன. சிறைச்சாலை கதவுகள் திறந்தன. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளையை எந்த பிசாசும் கட்டி வைக்க முடியாது. வியாதி கட்டி வைக்க முடியாது. எந்த மரணக்கட்டும் கட்டி வைக்க முடியாது. காரணம் என்ன? உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவையிலே இயேசு பலியானா. தன் சொந்த இரத்தத்தை சிந்தினா. என்னுடைய வியாதிகள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தாரே அந்த இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பலன் உண்டாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வருவதை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தை எங்களுக்கு கொடுத்து, கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை என்று சொல்லி தியானிக்க வைத்தரே தகப்பனே. கட்டோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, பாரத்தோடு நின்று கதறி நிற்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஆவியாண்ட வல்லமை செயல்படுவதாக, ஆவியாண்ட வல்லமை வெளிப்படுவதாக. அந்த குடும்பத்துக்குள்ளாய் வெளிப்படட்டும். அந்த சகோதரன் சகோதரி மேல் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை கட்டி வைத்து கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை காண்பார்களாக. உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னவ, விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னவ கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தபடினால் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.